السلام عليكم ورحمة الله وبركاته. بشرى لنا يا أهل بندر قاهري من شيخنا شيخ الطريق القادري قطب الزمان ولي رب قادري أعني به عمر بن عبد القادر الله زاد محمدا تكريما صلوا عليه وسلم حفاظ حق الحق والخلائق وعظهم دوما بحسن حقائق فلكم هدى وفدا لخير طرائق غوث الملا عمر بن عبد القادر الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما. الحمد لله الحمد لله الذي هدانا إلى دار السلام. الصلاة والسلام على رسوله خير الأنام سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم الذي أزال عنا الظلام وعلى آله وأصحابه الكرام وأتباعه إلى جميع العظام. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبسيدنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا وبسيدنا الشيخ قطب الزمان الشيخ سيد عمر القاهري رضي الله عنه وبشيخنا الشيخ عبد القادر تكا صاحب القادري القاهري رضي الله عنه وجدنا سيدنا محي الدين اللبي عالم القادري القاهري رضي الله عنه وشائر أشياخنا رضوان الله تعالى عليهم أجمعين. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. அளவிலா அருளும் அழகிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய பேர் போற்றி மறுவிழா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிதனை வேண்டி குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் محيدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخنا عمر القاهري رضي الله عنه وشيخنا شيخ عبد القادر تيكا صاحب القادري القاهري رضي الله عنه وشيخنا وجدنا محي الدين اللبي عالم القادري القاهري رضي الله عنه மற்றும் ஏனைய நாதாக்கள் ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவும் அவனது ரசூலும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ
அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விளக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இறை நேசர்களுடைய மஜ்லிஸுகள் என்பது உயர்ந்த சுவனத்தின் பூஞ்சோலைகள் என்பதை நாம் அனைவர்களும் உணர்ந்தே இருக்கிறோம். காரணம், அந்த பெருமக்களை கொண்டுதான் சுவனம் அலங்கரிக்கப்படும். சொர்க்கம் அவர்களைத்தான் ஆசிக்கிறது. அவர்களின்பால்தான் சொர்க்கத்தின் சுகங்கள் எல்லாம் ஈர்க்கப்படும். அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் தான் அலங்காரமாக இருக்கும். அவர்களை சார்ந்தவர்கள் தான் சிறந்தவர்களாக இருப்பார்கள். காரணம், அவர்கள் இறைவனை சார்ந்திருக்கிறார்கள். அந்த தொடர்புடைய ஒரு சங்கையான மஜ்லிஸில் நாம் எல்லாம் இன்று அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் நமது சந்ததிகள் கியாம பரிபந்தம் வரை இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ் இந்த தூய வழியிலேயே நிலைத்திருக்க செய்வானாக. அத்தோடு முடிந்து விடாமல் கபரிலேயும் நாளை மறுமையிலேயும் அந்த உன்னதமானவர்களெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய நல்ல சபையில் அல்லாஹ் நம்மையும் ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹதீஸுல் குதுசியின் வாயிலாக சொல்கிற செய்தியை நபிகள் நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யார் எனது நேசர்களை பகைத்து கொள்வார்களோ, விரோதித்து கொள்வார்களோ, சொல்லாலோ செயலாலோ அல்லது எண்ணத்தினாலோ, எந்த அடிப்படையில் அமைந்தாலும் சரி, அந்த நோவினையை அவர்களுக்கு வழங்குவார்கள் என்றால் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் அவர்களிடத்தில் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவோடு போர் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்றால் அத்தகைய நிலையில் யார் நஷ்டவாளர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு தோல்வி வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நன்றாக தெரியும், இறைவனோடு போர் செய்த யாரும் வெற்றி கொள்ள முடியாது, வெற்றி கொள்வதற்குண்டான சாத்தியங்களும் இல்லை. அப்படிப்பட்ட இறை போரை சந்திக்கக்கூடிய தகுதிகள் யாருக்கு இருக்குமோ அவர்கள் சந்திக்கட்டும். நாம் யாரையும் எந்த சூழலிலேயும் நாம் குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர் வழிகளை அல்லாஹ் அவரவருக்கு விதித்து வைத்திருக்கிறான். அவரவருடைய அந்த செயல்பாடுகளுக்கு தக்கவாறு அவர்கள் மறுமையிலே கூலியை அனுபவித்துக் கொள்வார்கள். அது அவர்களுக்குண்டானது. ஆனால் அனைவர்களும் உணர வேண்டிய ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் ஒரு செய்தியை சொல்வார்கள், ஆர்வமூட்டி சொல்வார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்பார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே ரொம்ப சிறந்த ஆள், ரொம்ப நுட்பமான அறிவுடைய ஆள். அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுவான். அழகான குரல் வளம். நாளை மறுமையில் கூட அவர்களுடைய குரலை கொண்டு இந்த குர்ஆன் அலங்கரிக்கப்படும். இந்த குர்ஆனின் ஓதலை கொண்டு அவர்களுடைய குரலும் சிறப்பை பெறும். சுவனபதியிலே அவர்கள் இந்த வாரத்துக்கு இறைமறை குர்ஆனை ஓதுவார்கள், அதையும் கேட்கலாம். அதே போன்று மஹ்ஷருடைய சபை கூட அவர்களுடைய குரலால் தான் துவங்கும் என்றும் இருக்கிறது. அவ்வளவு உன்னதமான ஆள். அவங்க பிடிச்ச மாதிரி நோன்பு பிடிக்கிறது தான் சிறப்புன்ற ரசூல் அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் நாளை மறுமையிலேயும் அந்த உத்தமர்களுடைய வாயிலிருந்து இந்த இறைமறையை கேட்கும் பாக்கியத்தை நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்போ அவங்க கேட்ட துவாவை சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு ரசூல் சொல்கிற துவா என்ன தெரியுமா? எத்தனையோ துவாக்கள் சொல்லி தந்தாங்க. அதில் இன்னொரு நபியை சுட்டி காட்டி அவங்க கேட்ட துவாவனை சொல்லி தரட்டுமான்னு கேட்டு நமக்கு சொல்லி தந்த துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக் வ ஹுப்ப மை யுஹிப்புக். யா அல்லாஹ், நான் உனது நேசத்தையும் கேட்குறேன், உனது நேசர்களுடைய நேசத்தையும் கேட்குறேன் அப்படின்னு அவங்க துவா செய்வாங்கன்னாங்க. அப்போ நமக்கு அல்லாஹுடைய நேசம் அது தேவை, அல்லாஹவை நேசித்த நேசர்களுடைய நேசமும் தேவை. இதை சொல்லித்தாரது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அதை குறித்து ஒரு நேர்மறையான ஆய்வுகளை நடத்தலாம், அந்த மாதிரி சிந்திக்கலாம். அப்போ ரசூல் கேட்க சொல்கிறாங்க, யா அல்லாஹ் உனது நேசத்தையும் கொடு, உன்னை நேசிக்கக்கூடியவர்களுடைய நேசத்தையும் கொடுங்கிறாங்க. அப்போ அத்தகைய நேசம் நமது உள்ளத்தில் இடம்பெற வேண்டும். அதை நம்ம என்றைக்கும் கேட்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு இந்த துவாக்களை சொல்லி கொடுத்து கேட்க சொல்லணும். எத்தனை எதிர்ப்பலைகள் வந்தாலும் சரி, எத்தனை சகாப்தங்கள் கடந்தும் கூட நமது சந்ததிகள் இதிலேயே நிலைத்திருப்பாங்க. ஏன் ரசூல் கேட்க சொன்ன துவாவில் நம்ம கேட்குறோம். அதனால் நம்ம வெளிப்படைக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த திசையை விட்டும் திருப்ப நினைப்பவர்கள் பல வகையில் இருக்கலாம், எத்தனையோ இருக்குது. ஏன்னா நாளைக்கு மறுமையில் கூட நரகவாதிகளுடைய எண்ணிக்கைகள் தான் அதிகமாக இருக்கும், சொர்க்கவாதிகள் குறைவாக தான் இருப்பாங்க. அவங்க கம்மியான ஆள் தான். அல்லாஹ்வே குரானில் சொல்லி காட்டுறானா இல்லையா? இறைமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயம்னா வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என் அடியார்களில் கொஞ்சம் பேர் தான் நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறான். அதனால தான் செய்தனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய துஆவில் அதிகமாக கேட்குற துஆவை எதை வச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் அந்த கொஞ்சமான அல்ல என்னை ஆக்கிருன்னு கேட்பாங்க. அல்லாஹ் நம்மை அந்த கொஞ்சமான நபர்களில் கபூல் செய்வானாக. அந்த அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் அந்த கொஞ்சமான நபர்னு சொல்லி உனக்கு நன்றியுள்ள அடியார்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லுவாங்க. யார் அடியார்களுக்கு சுக்ர் செய்யலையோ அவன் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய மாட்டான் அப்படின்னாங்க. யார் அடியார்களுக்கு சுக்ர் செய்ய மாட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகில் நம்மின்பால் தீனை கொண்டு சேர்த்த பெருமக்கள், நம்மின்பால் அந்த மார்க்கத்தை கொண்டு கொடுத்த பெருமக்கள், அந்த நாதாக்கள், அவர்களுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இல்லை என்றால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவங்களாக ஆக மாட்டோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியான ஆகணும். எல்லாரும் அல்லாஹ் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, யாரும் அதில் குறைபாடு செய்வதில்லை. என் இபிலீஸு கூட அதில் குறை செய்யலையே. அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானா இருக்கணுங்கிற விஷயத்தில் இபிலீஸு கூட குறை செய்யலையே. அப்புறம் யார் தான் குறை செய்ய போகிறா? யாருமே குறை செய்ய மாட்டார்கள். எல்லாத்தோட நோக்கமும் ஒன்று இருக்குது, என்னன்னா நாம் எப்படியாவது அல்லாஹ்வை அடைஞ்சுடணும் அப்படிங்கிற நோக்கம்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த இயக்கம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வகையராக்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தோட நோக்கத்திலையும் நாம் தவறான கண்ணோட்டம் கொள்ளவில்லை. அப்படி நம்ம தவறாக நினைக்கிறோமான்னா இல்லை. எல்லா இயக்கங்களும் எல்லா வர்க்கத்தினர்களும் சேர்ந்து எல்லாரும் என்ன முடிவில் தான் இருக்கிறாங்க, அல்லாஹுவை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுல யாரும் அதில் குறை செய்கிறதில்லை. ஆனால் பிரச்சனை எங்கே ஏற்படுது அப்படின்னா, அல்லாஹுவை நான் அடைகிறேன் என்று வந்துவிட்ட பின்பு இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதில் தான் பிரச்சனை இருக்கு. எல்லாரும் அல்லாஹ்வை அடையணும்னு ஆசைப்படுறாங்க, அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும்னு ஆசைப்படுறாங்க. இப்லீஸ் கூட அந்த ஆசை இருந்துச்சு. நம்ம அல்லாஹ்கிட்ட எந்த வம்பு தும்பு வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுல அவன் கவனமாக இருந்தான். ஆனால் பிரச்சனை எங்கே ஏற்பட்டது அப்படின்னா, அல்லாஹுடைய கட்டளைகள் அவன் முழுமையான முறையில் அவனிடத்தில் தன்னை சமர்ப்பிக்கக்கூடிய விஷயத்தில் தான் பிரச்சனை ஏற்பட்டது. தன்னுடைய அறிவை அங்கு சிந்திக்க துவங்கினான். எப்படி நீ சொல்கிற, நீ தான் பெரிய ஆள், நான் உனக்கு சுஜூது செய்கிறேன், ஆனால் நீ ஒரு ஆளுக்கு சுஜூது செய்ய சொன்னால் அதை நான் செய்ய மாட்டேன்னா. உனக்கு கண்ணியம் செலுத்துகிறேன், ஆனால் நீ கண்ணியம் செலுத்தினா அதை செய்ய மாட்டேன்னு சொன்னான். தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை. அங்கே தான் பிரச்சனை உருவாகுது. அதை புரிந்து கொண்டார்கள் என்றால் அனைவர்களுமே நேர்வழியில் வந்து விடுவார்கள். ஆனால் புரிவது கஷ்டம், அதில் இடபாடு கொள்வது என்பது கஷ்டம். இந்த உலகிலேயே நாம் சார்ந்திருக்க வேண்டியவர்கள் எல்லாம் பிரிந்திருக்கிற ஆள்கள் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவங்க காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்களாகத்தான் சஹாபிகள் இருந்தார்கள். சஹாபிகள் யாராவது ரசூலை விட்டும் அப்பாற்பட்டவர்களாக இருந்தார்களா? ரசூலை விட்டும் அவர்களுடைய சபையை விட்டும் யாரும் தாண்டியவர்களாக இருந்தார்களா என்றால் இல்லை. ரசூலோடு தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற பொழுதுதான் பொதுவாகவே ஒரு இடத்தில் நாம் ஒரு ஆடை அணிகிறோம், ஒரு அலங்காரம் செய்கிறோன்னு வைங்களேன், எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, ஆடைகள் இருக்கிறது, அலங்கார வஸ்துக்கள் இருக்கிறது, அத்துணையும் இருக்குது. எல்லாம் இருந்தும் கூட அந்த இடத்தில் வெளிச்சம் இல்லை என்று சொன்னார். எல்லாம் இருக்குது என்று, அழகான உடை இருக்குது, நல்லா வாடுறதுக்கு சீப்பு இருக்குது, அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா விதமான உபகரணங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வெளிச்சம் மாத்திரம் இல்லைன்னு வைங்களேன். அந்த வெளிச்சம் இல்லாத இடத்தில் இத்தனையும் இருந்து என்னை நான் அலங்காரப்படுத்த முடியாது.
ஏன் அதுதான் அவசியமாக தேவை. அது இருந்தால் தான் நான் அழகாக இருக்கிறேனாங்கிறத எனக்கு காட்டும் இல்லையா? அப்போ அனைத்தும் இருக்கிறது, இருந்து போதாது, அங்கு ஒளி தேவைப்படுகிறது. அல்லாஹ் சொன்னா, இறைமறை குர்ஆன ஒளின்னு சொன்னா, இறை தூதர ஒளின்னு சொன்னா, அந்த இரண்டும் இருக்கிற பொழுது தான் நாம் சரியாக நடக்க முடியும். அந்த ரெண்டும் நம்ம கிட்ட இருக்கணும். அப்போ அல்லாஹுடைய ரசூலோடு தன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் சஹாபிகள். ரசூலோடு இருக்கிற பொழுதுகள் தான் அவர்களுக்கு வெளிச்சமாக தெரிந்தது. இல்லை என்றால் அவர்களை தாண்டிய பொழுதுகள் அவர்களுக்கு இருளாகவே தென்பட்டது. எனவே தான் அனஸ் இப்னு மாலிக்குல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஒரு செய்தியை அறிவிக்கிற பொழுது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய பொழுது, அவர்களோடு நாங்கள் சகவாசம் கொண்ட பொழுது, இந்த மதீனம், இந்த உலகம் அவர்களின் மூலமாக வெளிச்சம் கண்டது. அவர்கள் மறைவால் அனைத்தும் இருண்டு விட்டதே என்று அவர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அப்ப ரசூலோடு இருக்கிற பொழுது அந்த வெளிச்சம், அந்த உணர்வுகள் எல்லாம் இருந்தது. அவர்களை விட்டும் பிரிதல் என்பது அந்த சஹாபிகளுக்கு நினைத்தும் பார்க்க முடியாது. அதை குறித்து அவர்கள் சிந்தித்ததும் கிடையாது, அதை குறித்து அவர்கள் எண்ணியது கிடையாது. ரசூல் தான் எங்களுக்கு முக்கியம் என்றார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டயே செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நன்றாக சிந்திக்க வேண்டும். நாம் யாரை பற்றி குறைத்து மதிப்பிட தேவையில்லை. குறைமதியாளர்களும் யாரை குறித்தும் தவறான அபிப்பிராயங்கள் போதிக்க தேவையில்லை. தங்களை குறித்து சிந்தித்தாலே போதும். மன் அரஃப நஃப்ஸா, யார் தன்னை அறிந்து கொண்டானோ அவன் தன் நாயனை அறிந்து கொள்வான். அதனால நம்ம யாரையும் விமர்சிக்கல, யாரை பற்றியும் தவறான கருத்து சொல்லல, யாரை பற்றியும் வீணான வார்த்தைகள் பயன்படுத்தல. அனைவர்களுடைய ஆதங்கமும் இறை சந்நிதியில் ஒன்று கூட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், போறோம், வாரோம், சிரிக்கிறோம், பேசுறோம், அது வேற. நாளை சுபனில் சந்திப்போமா, அதுதான் கேள்விக்குறி. அந்த சபையில் நாம் ஒன்று கூட முடியுமா, அதுதான் தேவை. அதற்கு இந்த உலகில் என்ன செய்ய வேண்டும், அதுதான் நமது முக்கியம், அதுதான் நமது உறுதியான எண்ணமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்கறாங்க சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உலித்த ஃபீனா வ நஷஅத பைன அயுனினா, எங்களுக்கு மத்தியில் பிறந்தீர்கள், எங்களோடு தானே வளர்ந்தீர்கள், எங்கள் கண்காணத்தானே வளர்ந்தீர்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருவர்களும் ஒரே வயதை ஒத்தவர்கள். குலிக்னா மின் தீனின் வாஹிதின், இங்கு மாத்திரமல்ல, பிறப்பில் மாத்திரமல்ல, படைப்பில் கூட நாங்கள் இருவர்களும் ஒருவர்கள் தான், நாங்கள் இருவர்களும் ஒரே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் என்றார்கள். அப்படிப்பட்ட சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, எங்களுக்கு மத்தியில் தானே யா ரசூலல்லாஹ் பிறந்தீங்க, எங்கள் கண்காணத்தானே வளர்ந்தீர்கள், எங்களோடு தானே உங்கள் அத்துணை பருவங்களும் அமைந்தது, எப்படி உங்களுக்கு இத்தகைய பண்பாடுகளும் பண்புகளும் குடிகொண்டது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட கேள்வியை நம்மிடத்தில் ஒருவர் கேட்டிருந்தால் நமது காரர்கள் சற்று உயர்ந்திருக்கும், நமது நோக்கங்கள் சற்று மேலோங்கி நின்றிருக்கும், நமது வார்த்தைகள் எல்லாம் தடிப்பாகி போயிருக்கும், அவருடைய உள்ளத்தின் மீது நமது சில சங்கடங்களை புகுத்தி இருப்போம். எங்களெல்லாம் எப்படி, நாங்கள்லாம் எப்படி சாதாரண ஆள்களா, சும்மா உள்ள ஆள்களா, எங்களெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா, நாங்கள்லாம் என்னப்பா நீ அப்படி கேட்குற, ஓ நிலை என்ன ஏன் நிலை என்ன என்று கேட்டு விடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளால் அலங்கரிக்க வந்தவர்கள் அல்ல, வல்லவன் அல்லாஹ்வுடைய யதார்த்தத்தை இந்த உலகில் போதிக்க வந்தவர்கள். அவர்கள் எதை சொன்னாலும் யதார்த்தம் மாத்திரமே இருக்கும், மற்ற எதையும் அங்கே சொல்லிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, யதார்த்தத்தை மாத்திரம் தான் அங்கே பதிவாங்க. அவங்க கிட்ட கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தான், எனக்கு எல்லாம் அல்லாஹ் தான் செய்யறான்னு சொன்னாங்க. யதார்த்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்தபனி ரப்பி அஹ்ஸன தஅதீப், எனக்கு அல்லாஹ் ஒழுக்கம் போதிச்சான்னு சொன்னாங்க. அத்தபனி ரப்பி, ரப்பு என்ன பண்படுத்தினான்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ரப்பு பண்படுத்தினான் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பண்படுத்துவதற்கு அல்லாஹ் இருந்தான். நன்றாக சிந்திக்க வேண்டும். பண்படுத்துவதற்கு யாரும் ஒரு ஆளுக்கு தேவையில்லை என்று இருந்திருக்குமானால் அந்த வலுவும் தகுதியும் அருகதையும் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாத்திரம்தான் இருக்கணும். யாரு கற்க தேவையில்லை, எந்த ஒழுக்கமும் யாரும் போதிக்க தேவையில்லை. என்னால் பார்த்தே புரிந்து கொள்ள முடியும், என்னால் படித்தே புரிந்து கொள்ள முடியும், என்னால் உணர முடியும்.
எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு தெளிவு இருக்கிறது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல துணிபவர்கள், அப்படி சொல்ல தகுதி ஒருவருக்கு இருக்குமானால், இந்த உலகில் தாய் தகப்பர்களுக்கு பிறந்த ஒருவர் சொல்ல முடியுமானால் யார் தான் சொல்லி இருக்க வேண்டும்? முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கணும். அந்த ரசூலை என்ன சொல்றாங்க? நானா தர்பியத்து பெறலங்கிறாங்க, நானா அதவ பெத்துக்கலங்கிறாங்க. அத்தபனி ரப்பி, என் ரப்பு எனக்கு ஒழுக்கம் போதிச்சாங்கிறாங்க. அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே ஒழுக்கம் போதிக்கிறதுக்கு ஒரு நபர் தேவைப்படுகிறது என்றால், அது சாராத நபர், அது தேவைப்படுகிறது என்றால், அஹ்ஸனுல் மக்லூக் அக்மலுல் அத்தம், மிக பரிபூர்ணம் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஆளுக்கே ஒரு ஆள் ஒழுக்கம் போதிக்க தேவைப்படுதுன்னு சொன்னா, அஞ்சஸா இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவு தேவை? நமக்கு யாரும் தேவையில்லையா? ஒழுக்கம் போதிக்க ஆள் தேவையில்லையா? நம்மளை பண்படுத்துறதுக்கு ஆள் தேவையில்லையா? நம்மளை சரிபடுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லையா? இந்த உலகில் பிறப்பதற்கே ஒரு ஆணும் பெண்ணும் துணை தேவை என்றால், இந்த உடலை சரிபடுத்துவதற்கே ஒரு ஆள் தேவை என்றால், ஒழுக்கத்தை சரிபடுத்துவதற்கு இருந்தார்கள். அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்படுத்தியதால் தான் அந்த சஹாபிகள் அவர்களை விட்டும் பிரிவதை எண்ணிக்கூட பார்க்கவில்லை, அவர்களை பிரிவதை நினைத்தும் பார்க்கவில்லை. அந்த ரசூலுடைய தர்பியத்து கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயந்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சையதுனா உமருல் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த விழாவுடைய நாயகர் அற்புதமான இந்த தீனுக்காக, இந்த உம்மத்துக்காக, இந்த சமுதாயத்திற்காக எல்லா வகையிலையும் பாடுபட்ட பெருமகனார். சராசரி ஆளுன்னு நினச்சிடக்கூடாது. ஏதோ அவங்கள நினச்சி பார்க்குறோம், ஒரு கந்தூரி மாதிரி கொண்டாடுறோங்கிறதெல்லாம் இல்லை. அந்த பெருமகனாருடைய மனைவி கிட்டத்தட்ட 6 மக்கள் அவங்களுக்கு பிறந்துச்சு, ஆம்பளை பிள்ளைகள். 7வது பொம்பளை பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதில் 6வது பிள்ளை வயிற்றில் இருக்குது, தாயுடைய அது வயிற்றில் இருக்குது. அந்த பிறந்து கொஞ்ச நாளில் அந்த பிள்ளை இருக்கிற பொழுதே, பிள்ளை பருவத்தை அடைவதற்கு முன்பாகவே பாப்பாவுடைய இன்திகால் நெருங்குது, மறைவு நெருங்குகிறது. தாயார் கண்ணீரை வடிக்கிறார்கள், பிள்ளையை வச்சிருக்கிறாங்க, கண்ணீரை வடிக்கிறார்கள். கேட்டாங்க, ஏன் அழுகிறாமான்னு கேட்டாங்க. ஏன் அழுகிறான்னு கேட்டால் இன்றைக்கி நாம் சொல்லியிருப்போம், இப்படி போகிறீங்களே சரிங்களேன்னு இருப்போம். அந்த தாய் விலாயத்து பெற்ற தாய் இல்லையா? அதனால் சொன்னாங்க, நான் அழுகுவது இந்த பிள்ளைக்கு தர்பியத்து செய்வதற்கு யார் இருக்கிறார்? மற்ற எல்லாத்தையும் நீங்கள் தர்பியத் செஞ்சிட்டீங்களே, எல்லாத்தையும் பண்படுத்திட்டீங்களே, இந்த பிள்ளைக்கு தர்பியத் செய்கிறதுக்கு உங்களை நான் இழக்கிறனே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த பிள்ளை அல்லாஹ் பார்த்து கொள்வான், என் சுல்பிலேயே அவன் தர்பியத்து பெற்று விட்டான் அப்படின்னாங்க. யதார்த்தத்தை சொன்னார்கள். இது ஏதோ ஒரு நாடக கதை மாதிரி நினைச்சிடக்கூடாது. சுல்பிலேயே அவன் தர்பியத்து பெற்றுட்டான்னாங்க. முஹம்மது என்ற ஒரு பிரம்மகனார், மிகப்பெரிய விருப்பன்னர். அவர் பேச்சுக்கு ஆளாகாதவர்கள், டிமியாகாதவர்கள் யாரும் இல்லை. அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறீங்க, ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்க. அவங்க தாயார் இடத்துல போய் சொன்னாங்க, ஏம்மா இந்த மாதிரி பிள்ளையை பெற்றதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணுமான்னாங்க. எல்லாரும் பாராட்டுறது தானே. ஒரு புகழை அடைகிற பொழுது, ஒரு பிள்ளை அந்த பெருமையை பெறுகிற பொழுது, அந்த தாய் தகப்பரிடத்தில் பாராட்டுகள் செல்வது நிதர்சனம், யதார்த்தம் சொல்லுகிறார்கள். நீங்கள் கொடுத்து வச்சவங்கம்மான்னும் போது அந்த தாய் சற்று முகத்தை சுளித்தவர்களாக சொன்னார்கள், நான் பெற்றதால், அவனை பெற்றதால் நான் கொடுத்து வைத்தவனா, அல்லது எனக்கு மகனாக பிறந்ததால் அவன் கொடுத்து வைத்தவனான்னு கேட்டான். அவனை ஈன்றெடுத்ததால் அவனால் நான் பெருமை பெற்றிருக்கிறேனா, அல்லது எனக்கு மகனாக பிறந்ததால் அவன் பெருமை பெற்றிருக்கிறானா என்று கேட்ட பொழுது, என்னம்மா தாய் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்கும் பொழுது, உண்மைதான், நான் சொல்வது சத்தியம். ஏனென்றால் என் பிள்ளைக்கு நான் கருவை அவனை உருவாக்க நானும் என் கணவனும் இணைந்த பொழுது கூட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஒதுவை தவறவிட்டது கிடையாது, தூய்மையான எண்ணத்தை தவறவிட்டது கிடையாது. நல்ல எண்ணங்களோடு எங்களுடைய உறவுகள் அமைந்தது. இச்சைக்காக நாங்கள் ஒரு நாளும் இணைந்தது கிடையாது. அந்த பிள்ளை கருவாக உருவான சமயத்திலிருந்து நாங்கள் கேட்காத பிரார்த்தனைகள் இல்லை. என் தாய் அவளை என்னுடைய மனைவி அவளை சுமந்த பொழுது, அந்த தாய் சொல்கிறான், நான் சுமந்த பொழுது அந்த தாயுடைய என் கருவறையில் அவன் இருந்த நேரங்கள் எல்லாம் அவன் செவிமடுத்திருக்கக்கூடிய வாசகங்கள் இறை மறையாகத்தான் இருந்திருக்கும், இறை தூதருடைய செலவாத்துகளாகத்தான் இருந்திருக்கும். அப்படி அந்த பிள்ளையை நான் சுமந்தேன்.
கருவாக உருவாகி அவன் சமைந்து பெற்றெடுக்கப்பட்டு என் மடியில் தவழ்ந்த சந்தர்ப்பத்திலும் கூட என்னுடைய மார்பகத்தை அவன் சுவைத்ததெல்லாம் நான் ஓதியவளாக, நான் ஒருவுடன் இருந்தவளாகத்தான் அவனுக்கு நான் பாலை கொடுத்திருக்கிறேன். இப்படியெல்லாம் அவனை பண்படுத்திய அந்த பிள்ளை எனக்கு பிறந்ததால் அவன் பெருமை பெற்றானா அல்லது அவன் பெருமையால் நான் சந்தோஷம் அடைவேனா என்ற அந்த தாய் கேட்டதில் உண்மை இருக்கிறது. அப்ப இவங்க சொல்றாங்க தர்பியத்தை முதுகிலேயே பெற்றுட்டாரு அப்படின்னாங்க. அப்ப தர்பியத் என்பது மிக அவசியமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை இணைத்து வைக்கக்கூடியது. நீங்க பாருங்க, சில்சிலாக்களை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலேருந்து அப்படியே வரும். பண்படுத்தக்கூடிய அந்த முறைகள் அதுதான். அப்படி வர வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு பின்பு இவர்கள், அதற்கு பின்பு இவர்கள் என்று அடிப்படை அப்படியே வரிசையா வந்து சேரும். அப்ப நம்மை தர்பியத்து செய்வதற்கு ஒரு நபர் தேவை, அது உத்தமராக இருக்க வேண்டும். எனவே தான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வகுல்த மல்லாலஹு ஷைഖுன் ஃபஇன்னி லஹு ஷைഖுன் வ முர்ஷிதுஹு حتى كأني له جالسه خلوة من ومن لدني له وصل فكن هكذا لي محيي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சிந்திக்க வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். வகுல்த மல்லாலஹு ஷேகுன், யாருக்கு ஷேக் இல்லைன்னு சொல்றியா அப்படி முடிச்சிடாதப்பா. முர்ஷிது கண்டிப்பாக அவசியம், இல்லைன்றாத. நான் ஷேகா இருக்கிறேங்கிறாங்க, நான் வழிகாட்டியா இருக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன போல ஒரு ஆள் கிடைக்கிற வர அவரை தேடி கண்டுபிடின்னு சொல்றாங்க. கண்டுபிடிக்க வேண்டிய மரபுகளையும் சொல்லித்தராங்க, ஷேகுடைய மரபையும் சொல்றாங்க. அவங்க கல்வத்தில் இருப்பாங்கங்கிறாங்க, அல்லது நீ கல்வத்தில் இருந்து கேளுங்கிறாங்க. அப்ப ஷேக் என்பது மிக அவசியம், முரப்பி என்பது மிக அவசியம், கண்டுபிடிக்க வேண்டும். ஹஸ்ரத் நாயத்தில் போய் சொன்னால் சொல்லுவாங்க, போங்கம்மா போய் 2 ரக்கா தொழுகுங்க, டெய்லி தொழுகுங்க, இரவுல தொழுதுட்டு கேளுங்க, ரப்பிட்டு கேளுங்க. கேட்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காட்டி தருவான். நம்ம கேட்குறதே இல்லையே, நம்ம தான் அது வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. மறுப்பாளர்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் நம்ம அல்லாட்ட தானே கேட்குறோம், கேட்கக்கூடாதா? கேட்க வேண்டும். அப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டால் தான் ஈடேற்றம் கிடைக்கும் என்பதால் தான் கௌசனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹுடைய சொஹபத் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் முரப்பியான ஷேக் மிக அவசியம் அப்படின்னு சொன்னதோடு மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய முரீதுகள், அவர்கள் நிச்சயமாக இந்த உலகிலிருந்து மரணிப்பார்களேயானால் 2 அம்சங்களை பெற்றவர்களாகத்தான் மரணிப்பார்கள். ஒன்று ஈமான், இன்னொன்று தக்குவான்னு சொன்னாங்க. ஈமானும் தக்குவாவும் இல்லாமல் அவர்களுக்கு மரணம் வராது அப்படின்னாங்க. இஸ்லாமியனாக மரணிச்சாகணும்னு அல்லாஹ் சொல்கிறான். வலா தமூத்துன்ன இல்லா வான்து முஸ்லிமோன்னு சொல்கிறான். முஸ்லிமா தவிர மோத்தா போயிடாதீங்கன்னு சொல்கிறான். அந்த வார்த்தையின் இலக்கணமாக கௌசனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்கிறாங்க, அப்படி மரணிப்பதாக இருந்தால் நீங்கள் முஸ்லீமாக மரணிங்க, என் வழியை சார்ந்த யாரும் அவங்க தக்குவா ஈமான் இல்லாமல் மரணிக்க மாட்டாங்கங்கிறாங்க. ஈமான்னா என்ன? சாதாரண விஷயம் அல்ல. ஈமானுங்கிறத நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர். அதை தான் ஈமான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஈமான் கொண்டா போதும்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்க மாட்டான். காலத்தில் ஆராபு ஆமன்னா, அல்லாஹ் சொல்கிறான் ஆராபுகள் ஆமன்னான்னு சொன்னாங்க. குல்லம் துமிலு வலாக்கின் கூலு அஸ்லம்னா, ஈமான் கொண்டேன்னு சொல்லாத, இஸ்லாம் ஆனேன்னு சொல்லிக்கோன்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டேன்னு சொல்லாதீங்க, அந்த அருகதை இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ ஈமான் என்பது சிறந்த அம்சம். ஈமானுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? இறைவனை அறிந்து கொள்ளுதல், அதுதான் ஈமான். தக்குவா அறிந்த அடிப்படையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தல், அது தக்குவா. அந்த 2ம் கிடைத்துவிடும், அந்த பாக்கியம் கிடைக்கும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்திருக்க ஆசைப்பட்டார்கள் பெருமக்கள்.
ஷேகுமார்களோட தொடர்பு வச்சு பாருங்களேன், உங்களுக்கு தனியான இன்பம் கிடைக்கும், தனியாக சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நம்மை பண்படுத்துவதற்கு எப்படி என்றால், நாம் ஒரு டிரைவிங் பண்ணிட்டு போகிறோன்னு வைங்களேன், கவனமெல்லாம் வேறு எங்கேயும் சிதறாமல் அப்படியே இருக்கணும். ஆனால் பக்கத்தில் உட்காந்துட்டு போனால் நிம்மதியாக உட்காரலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் உட்காரலாம். இருக்கா இல்லையா? மார்க்க பயணமும் அப்படித்தான். ஒரு வழிகாட்டி மிக அவசியம். ஷேഖ்னா உமருல் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெருமகனார் ஒரு உன்னதமான வார்த்தை சொல்லி காட்டுவார்கள். அவர்களுடைய வரிகளில் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நான் அடைந்த செல்வம் இருக்கிறதே, நில்து மினல்லாஹி ஃபௌக மா உரீத், நான் நாடியதை விட ரொம்ப சிறப்பாக அடைஞ்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்கிட்ட எனக்கு கிடைச்ச அந்தஸ்து இருக்க, அந்த உயர்வு இருக்க, படித்தரம் இருக்க, ஃபௌக மா உரீத், நான் நாடியதை விட ரொம்ப சிறப்பாக அடைஞ்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி அடைந்ததற்கு காரணத்தையும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நான் அடைந்ததற்குண்டான காரணம் என்ன? 3 குணங்களை சுட்டி காட்டுகிறார்கள். மத்தகத்துலி அஹதன் அதுவம் மின் ஐபாதி, அல்லாஹுடைய அடியாரில் எந்த ஒரு நபரையும் நான் விரோதியாக பார்த்தது கிடையாதுங்கிறாங்க. விரோதியாக பெற்றுக்கொண்டது கிடையாது. அல்லாஹ்வுக்கு விரோதியாக இருந்தால் எனக்கு விரோதி, அதை மட்டும்தான் கவனிப்பாங்களே தவிர வேறு யாரையும் என் காரணத்திற்காக வேண்டி, என் சுயலாபத்திற்காக வேண்டி நான் யாரையும் விரோதம் கொண்டது கிடையாதுங்கிறாங்க. என்னடா இது, அவன் என்னை பார்த்து சலான் சொல்லலையான்னு நான் கோவப்பட மாட்டேன், என்னை பார்த்து முறைச்சிட்டு போகிறானே நான் கோவப்பட மாட்டேன், என்னடா இவன் இப்படி இருக்கிறானே, எனக்கு எதை செஞ்சாலும் நான் அதை. இது விலாயத்துடைய அம்ச வார்த்தை. இந்த அம்சம் யார்கிட்ட வந்துட்டோ அவங்க விலாயத்து பெற்ற ஆளுங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். நீங்கள் அவங்கள ஏசுங்க பேசுங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. சரி பேசிட்டு நம்ம விட்டுருப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரி தெரியாமல் சொல்கிறான் போட்டுமே அப்படின்ட்டுருவாங்க. முஹம்மதுன் ரசூல்கிட்ட தானே அந்த குணம் இருந்துச்சு. நாயிபு ரசூல்களான அந்த ஷேகுமார்கள்ட்ட அதானே இருக்கும். முஹம்மது ரசூலை தன்னை முழுமதியாக ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லையா? அது நாயிபுகள் தானே அவர்கள். எனவே முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போய் சொன்ன சஹாபிகள் சொன்னா, எல்லாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏசிய பொழுது எல்லாரும் அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டான், என்னடா இது, ஏப்பா நீ முகம்மதை ஏசுறேன்னு சொல்லி முஹம்மதுன்னு சொல்லி தானே ஏசுறா, அப்படி ஏசுகிற பொழுது அது ஏச்சா மாறுமா? புகழுக்குரியவர் இப்படின்னு சொல்றியப்பா, புகழுக்குரியவர் எப்படிப்பா அப்படி மாறுவார்? அதனால் நீ முஹம்மதுன்னு சொல்லி ஏசுறதுல எந்த அவசியமும் இல்லை, அதில் ரொம்ப எனக்கு பார்த்தா கேலியாக தெரியுதுன்னா, அப்படின்னா என்ன செய்யலான்? அந்த ஷைத்தானவெல்லாம் ஒன்றை கொட்டி ஒரு முடிவு செஞ்சான். இதுக்கப்புறம் முதம்மம் அப்படிப்பட்டவர்னு சொல்லிடுவோம் அப்படின்ட்டான். அந்த முஹம்மதுன்னு சொல்லி ஏசுகிற பொழுதும் ரசூலுக்கு தெரியும், இவனெல்லாம் கூடி முடிவு செஞ்சு இது முதம்மம் இப்படிப்பட்டவர்னு சொல்லுவோம், இழிவிற்குரியவர் என்று நாம் சொல்லி அவரை ஏசுவோம் அப்படின்னா. சஹாபிகளுக்கு வருத்தம், மிக கவலையோடு வந்தார்கள். முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி உங்களை பேரையே மாற்றிட்டாங்க, முதம்மம் இப்படிப்பட்டவர் முதம்மம் அப்படிப்பட்டவர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகளிடத்தில் சிரித்தவர்களாக சொன்னார்கள், அவன் என்னையே ஏசல்லையே அப்படின்னாங்க. அவன் முதம்ம மேலே ஏசிட்டு இருக்கிறான், நான் முஹம்மதா, நான் முஹம்மத் அப்படின்னாங்க. நான் முஹம்மது, அவன் என்ன சொல்லலையே, முதம்மம் அப்படிப்பட்டவர்ல சொல்றான், அவன் என்னையே சொல்லையே. ரசூலை ஏசுற ஆளை பார்த்து அல்லாஹ் எப்படிலாம் சிந்தனையை போட்டு திசை திருப்பி விட்டுறான்னு பாருங்க. அப்ப ரசூலை ஏசியவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மண்டியிட்டவர்களாக ஒரு போர்க்களத்தின் அமர்ந்து, நாயகமே நீங்கள் பதுவா செய்யுங்கள் என்றார்கள் உஹதுடைய போர்க்களத்தில். ஏன் இப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கே இப்படிப்பட்ட ஒரு கதியை ஏற்படுத்தி விட்டார்களே, உங்கள் உடலிலிருந்து ஒரு உதிரம் சொட்டுகிற அளவிற்கு அவர்களுடைய சிதைவுகள் உருவாக்கி விட்டது, இன்னுமா நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை, அவர்களை ஏச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹும்ம ஃபில்லி கௌமி ஃப இன்னஹும் லா யஅலமுன், தெரியாம செய்றாங்க மன்னிச்சிருன்னு தான் சொன்னாங்க. இதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குணம் தான் இறை நேசர்கள்ட்ட இருக்கும், தங்களுக்காக எதை செய்ய மாட்டாங்க. அதே சமயத்தில் அல்லாஹுடைய விஷயத்தில் யாராவது ஒரு விரோதத்தை கற்பிக்க முனைந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட காலங்கள் அவர்களுடைய கரங்களை உயர்த்தி குனூத் ஓதினார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். இந்த மார்க்கத்தை ஹதமாக்க வந்தவர்களுக்காக ரசூல் குனூத்தை ஓதி துஆ செய்தார்கள். அப்ப தங்களுக்காக எதையும் விரோதமாக எடுத்துக்க மாட்டாங்க. இது ரசூலுடைய குணம். அந்த குணத்தை தான் இவர்கள் எடுத்தார்கள், அந்த குணத்தை தான் சுமந்தார்கள். செய்தனா உமருல் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் விஷயத்துக்காக நான் யாரையும் கோபிச்சிக்க மாட்டேன், யாரையும் நான் விரோதமாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவன் செய்கிறான், அப்படி பண்ணுறான், போயிட்டு போகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவன் விரோதி ஆயிட்டான்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு விரோதி ஆயிட்டான்னு சொன்னா நான் விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அது. எனவே தான் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. ஆனால்
அல்லாஹ்வே சொன்னா என்னுடைய விரோதி என்னதுக்கப்புறம் காலமெல்லாம் அவனை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன்னாங்க. அல்லாஹுவோடு விரோதமாக இருக்கிறான்னு வைங்களேன், விரோதமாக இருக்கனை விட்டு நாம் பாதுகாப்பு தேடணுங்கிறத குர்ஆனே சொல்லி காட்டுகிறது. ஃபைதா கராஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அந்த ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். ஏன்னா அவன் அல்லாஹ்வுடைய விரோதி. அப்போ அல்லாஹ்வுடைய விரோதியாக யார் இருப்பானோ அவனை விட்டு நாம் பாதுகாப்பு தேடணும். நம்ம ஆளை சுட்டி காட்ட தேவையில்லை, தெரிஞ்சோம்னா அவனை காட்டியே விரோதம் தேடலாம். ஏன்னா ஷைத்தான் தெரிஞ்சிட்டான், இவன் தான் இப்லீஸ் அப்படின்னு தெரிஞ்சிட்டான். எனவே அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், மன் ஆதாலி வலியன் வருது பாருங்க. யார் அல்லாஹ்வுடைய நேசர்களை விரோதித்து கொண்டானோ பக்கத்து ஆதன் துஹ்பில் ஹர்ப், நான் போர் செய்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த போர் செய்கிற ஆளோட நாம் இருக்க முடியாது. அல்லாஹ் யாரோட போர் செய்வேன்னு சொல்லிட்டானோ அவங்களோட நாம் இருக்க முடியாது. ஆனால் நாம் இன்றைக்கி சின்ன சின்ன நம்ம விஷயத்தை இன்றைக்கி நம்மளுடைய நிலை சராசரி ஹல்குடைய நிலையில் தான் நாம் இருக்கிறோங்கிறது அடையாளம். நான் யாரையும் குறை சொல்லலை, யாரை பற்றியும் விமர்சிக்கலை, அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் தேவைகளும் நமக்கு இல்லை. ஆனால் நம்மை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நமது நிலை என்ன? நம்மளை யாராச்சும் சேட்டை பண்ணோம்னா அவன் மேலே கோவிச்சுக்கிறோம், அவன்கிட்ட சிரிக்க மாட்டேங்கிறோம். ஒன்றும் இல்லை, எவ்வளவோ அல்லாஹ் நியாமத்து செஞ்சுருக்கிறான், எவ்வளவோ வீடு கொடுத்துருக்கிறான், அதில் எவ்வளவோ பெரிய இடங்கள் தந்திருக்கிறான். சின்ன முடுக்கில் ஒரு ஆள் சின்னதாக ஒரு கோட்டையை போட்டுட்டாருனாலோ அல்லது அவர் சின்னதாக ஒரு மண்ணை தூக்கி போட்டுட்டாருன்னு சொன்னாலோ உடனே நாம் அவனை விரோதிச்சுக்கிறோம். நம்மளை பற்றி ஏதாவது பேசிட்டான்னா அவன் முகத்தில் சிரிக்க மாட்டேங்கிறோம், அவனை விரோதியாக பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் சில வீடுகளில் அவன்கிட்ட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்கிறோம், பேச மாட்டேன்னு சொல்கிறோம், அவனோட இதுக்கப்புறம் நான் எந்த சகவாசமும் வச்சிக்க மாட்டேன்னு சொல்கிறோம். இவ்வளோ தெளிவாக நம்ம பேசுகிறோம். எதுக்காக வேண்டி? நம்ம விஷயத்தில் அவன் சின்னதாக குணங்கிக்கிட்டாங்கிறதுனால. ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய விரோதியாக இருந்தோம்னா அவனோட நம்ம கை கோர்க்கவும் துணிந்து விடுகிறோம். நம்ம யோசிக்கணும், நம்மளை நாம் இந்த உலகம் நமக்கு முக்கியமே இல்லை. அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, நாளைக்கு மறுமையுடைய விளைநிலம். அதனால் நீங்கள் யாரையும் பகைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, புரிய வைக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். என்னோட விரோதம் கொள்கிறான், அவனை நான் புரிய வைக்கிறதுக்கு தான் அப்படி கோவப்படுறேன்னு சொன்னால் அவன் மேலே எனக்கு பகை கிடையாது. ஆனால் புரிய வேண்டுமே, நான் கொஞ்சம் பேசாமல் இருந்தால் தான் அவன் அந்த தப்பை விளங்கிக்குவான்னு சொன்னால் அந்த தப்பை விளங்க வைப்பதற்காக நான் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். என்னப்பா நீ அவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தால் திடீர்னு பேச மாட்டேங்கிறியே அப்படின்னு சொன்னால், நான் வருகிற பொழுது இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு தான். ஒரு சின்ன புள்ள இன்னைக்கு இப்போ அசர்லன்னு நினைக்கிறேன், அது சின்ன புள்ள. அவர் சொல்கிற வார்த்தை உடனே அவர் என்ன சொல்கிறாரு, மார்க்கத்தில் இப்போ ஒவ்வொரு கொள்கை இருக்கா இல்லையா, கொள்கை விரோதி அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொன்று நடக்குது. ஏன்னா அந்த மாதிரி நடைபெறுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், விரோதங்களை விட்டும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படி ஒரு சூழலில் நான் அந்த மாற்று கொள்கையுடைய இடத்துல தான் நான் போய் படிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இப்போ அங்கேயா போய் படிப்பா, அப்படி படித்தா இந்த மாதிரி கொள்கையிலப்பா நீ இப்படி சொல்வான், அவன் கூடாதுன்னு சொல்வானே அப்படின்னா அங்கே போய் படித்து அவன் அதுக்கு விரோதமாக ரசூலை பற்றி எவனாவது தப்பாக பேசினோம்னா அவனை ஒரு வழி பண்ணிட்டு வருவேன் அப்படின்னா. சின்ன பிள்ளை சொல்கிற வார்த்தை, பக்குவமே இல்லை, பருவமே அடையலை, அவன் சொல்கிற வார்த்தை ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா அந்த பிள்ளை இப்படி சொல்கிறானேன்னு சொல்லி. இதை நாம் ஊக்குவிக்கவில்லை. அதே சமயத்தில் அந்த பிள்ளை சொல்வதில் ஹக்கு இருக்கிறது என்பது உணர்த்து. எதற்காக வேண்டி? அவன் புரியணுமா இல்லையா? என்னப்பா நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தா இன்றைக்கே பேச மாட்டேங்கிறா, சலாம் சொல்ல மாட்டேங்கிறா. நாம் சொன்ன உடனே அம்மா நேற்று வரைக்கும் அவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு நீ என்ன செஞ்ச, எனக்கு கிடைக்கிற லாபத்தில் நீ கொஞ்சத்தை பங்கு நம்ம போட்ட அந்த அளவை தாண்டி எடுத்துக்கிட்டியா இல்லையா, அப்படி செஞ்சது எனக்கு வருத்தம், அதனால் இதுக்கப்புறம் விட்டுருப்பா, நமக்கு மத்தியில் வியாபாரம் தேவையில்லை, ஏன்னா நேர்மை நீ கடைபிடிக்கல என்று சொல்கிறோம். அப்படி சொல்வது அவனை இதற்கப்புறம் நேர்மையாக வியாபாரம் செய்வதற்காகத்தான் நான் இப்படி விரோதித்து கொண்டேன் என்றால் அந்த விரோதம் ஹக்கான விரோதம். அதை புரிய வைப்பதற்காக செய்வதாக இருந்தால் அது ஹக்கான விரோதம். நாம் அதையும் புரிய வைக்கணும். சும்மா விரோதம் கொள்ளுன்னு சொல்லக்கூடாது. விரோதம் கொள்வது நம்ம மார்க்கத்தில் கிடையாது. அப்படி ஒருத்தனை முறிச்சு நடக்கிறது, பேசாமல் இருக்கிறது நம்ம மார்க்கத்தில் கிடையாது. இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் புரிய வைப்பதற்காக இருக்கலாம். அப்போ நாம் என்ன சொல்லணும், இதை விட்டு நீ நீங்குவாய் என்றால் நான் உன்னோடு சகவாசம் வைத்துக் கொள்கிறேன், எனக்கும் உனக்கு இதாம்பா பிரச்சனை என்று புரிய வைக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய விரோதி நமதும் விரோதி தான், நமக்கு விரோதி தான். அதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம், அதை உணர்த்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அந்த பெருமகனார் சொல்லி காட்டுறாங்க, அக்ரம் து சாதாத்தி வல் மஷாயிகி வல் உலமா ரஹிமஹுமுல்லாஹ். என்னுடைய பிரதான குணம்
அல்லாஹ் கிட்ட எனக்கு மிகப்பெரிய உயர்வு கிடைத்தது, சிறப்பு கிடைத்தது. அப்படி கிடைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இரண்டாவது காரணத்தை சொல்கிறார்கள். எந்த சாதாத்துகளாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய்மையான மணிவயிற்றிலிருந்து பிறந்த ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த மணிவயிற்றிலிருந்து இந்த உலகம் தோன்றுகிறவர், இந்த உலகம் அழிகிறவரை வரக்கூடிய எந்த சாதாத்துமார்களாக இருந்தாலும் சரி, சேகனா உமருல் காஹிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மருமகனார் கீழக்கரத்தைக்கா சாஹிபப்பா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பெருமகனார் இலங்கையில் அவர்களை பற்றி மிக பிரபல்யமாக பேசுவார்கள். அந்த அடிப்படையில் அந்த பெருமகனார் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய இது மாப்பிள்ளை பால்ம்ஸா இருக்கிறாங்க. மாப்பிள்ளை பால்ம்ஸ் எல்லாம் இலங்கையில் செய்த சேவைகள் மிகப்பெரியது. அவர்கள் கட்டிய பள்ளிகள் தான் ஏராளம். அந்த பள்ளிகளை பாதுகாப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் ஏராளம். அப்படி அவங்க தான் பள்ளி கட்டிருக்கிறாங்கிறது ஒரு அடையாளத்தை விட்டு செல்வார்கள். சையதுனா உமருல் காஹிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு என்றால் தன்னை ஃபனாவாக்கி கொள்வார்கள். அவ்வளவு கௌசுல் ஆலத்து மேலே அவ்வளவு பிரியம். எந்த அளவுக்கு பிரியம்னா அவங்களே சொன்னாங்க, அப்துல் காதிரில் தொடங்கி முஹையத்தீனில் முடிச்சிருக்கிறோன்னு தன்னுடைய பெச்சலத்தை சொல்லி காட்டுவார்கள். முதப்புள்ள ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் அப்பா இருக்கிறால, அவ தான் அப்துல் காதிர். அவங்களோட புள்ள கடைசி மகனார் ஷேக்னா முஹையத்தீன் லப்பை ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் சொல்லுவாங்க, நாம் அப்துல் காதரில் தொடங்கி முஹையத்தீனில் முடித்தோம் அப்படிம்பாங்க. அப்படி அந்த அப்துல் காதருங்கிற பேர் வைக்கிறதுல ஒரு தனி சுகம் கண்டார்கள், முஹையத்தீன் சொல்றதுல ஒரு தனி சுகம் கண்டார்கள். அதன் சுகம் மாத்திரமல்ல, யதார்த்த சாரை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். இன்னைக்கெல்லாம் அப்படி குறைஞ்சு போச்சு இல்லையா? ஓசனா முஹையத்தீன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் குறைந்து போய்விட்டது. காரணம், நமது பிச்சலங்களிடத்தில் நாம் சேர்க்க வேண்டிய அந்த கல்வியை சேர்க்கவில்லை. ஏதோ நம்ம விட்டுட்டோம், அவ்வளோதான். பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் விடணுமா இல்லையா, கூட்டுட்டு போகணுமா இல்லையா, சபையில் அந்த பிள்ளைகளை கூட்டு போகிற பொறுப்புகள் அந்த பெற்றோர்களுக்கு இருக்கா இல்லையா, நாம் செய்யலை, ஏதோ நம்மளோட நம்ம முடிச்சுக்கிட்டோம். நம்ம பிள்ளைகள் வழி தவறி விடுகிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகளை நாம் கரம் பிடித்து செல்ல வேண்டும். அந்த பிள்ளைகள் வயதுக்கு வருவதற்கு முன்பாக ஒழுக்கம் போதிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பிள்ளைகளுக்கு நீங்கள் விட்டு செல்கிற சொத்திலேயே மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? அதபுன் ஹசனுன், அழகான ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒழுக்கம் யாரிடத்தில் கிடைக்கும்? நல்ல சகவாசத்தில் தான் கிடைக்கும். நல்ல சகவாசத்தோடு தொடர்பு படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது. இந்த பிள்ளைகளை அழைத்து சென்று விடணும், தர்பியத்துக்காக விட வேண்டும். நாம் அதை செய்ய தவறி விடுகிறோம். இன்னைக்கு யாரோ தர்பியத்துன்னு சொல்லி என்னமோ வச்சுக்கிட்டு இருக்கிறான், அதில் நம்ம பிள்ளைகளை கொண்டு சேர்க்கிறோம். ஆனால் யதார்த்த தர்பியத், அந்த பிள்ளைக்கு தேவையான அஹ்லாக் கிடைக்காமல் போய்விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரோதிக்கிற அளவுக்கு வருகிறது என்றால் அது அஹ்லாக்கே அல்ல. எங்க அத்தருன்னு சொல்லி ஒருத்தன் தாரான், எடுத்து பூசறதுக்கு முன்னால மடக்குதான்னு பார்க்குறமா இல்லையா? அத்தர் பாட்டிலில் தான் அத்தர் இருக்கு. சரி, அத்தர் பாட்டிலில் தான் அத்தர் இருக்கு, பாட்டிலில் இருக்கிறதெல்லாம் அத்தராக மாறிவிடாது. அப்போ உடனே நல்ல அழகான இதான் பார்த்தாலே அப்படி ஜொலிக்கிறது, பார்வையே கம்பீரமாக இருக்கிறது, தருகிற ஜாடிகள் அழகாக இருக்கிறது, தருபவரும் அவரை பார்த்தாலும் தோற்றம் அழகாக இருக்கிறது என்று இவ்வளவு இருந்தாலும் தந்ததுக்கு அப்புறம் உடனே எடுத்து பூசுறதில்லை. எடுத்த உடனே மணக்குதே அப்புறம் தான் பூசுறோம். மூக்குன்னு ஒன்று இருக்கு, அந்த மூக்குன்னு இல்லைன்னு சொன்னால் நம்ம எப்படி வேணாலும் பூசிக்குவோம். அந்த மூக்கில் மோந்து பார்த்து பூசிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இறை நேசர்களான பெருமக்களையும் யாராவது விமர்சித்து விட்டவராக குர்ஆனையும் ஹதீஸையும் முன்வைத்தாலும் அது அத்தர் அல்ல, நஜீஸ். அதை நம்ம ஏற்றுக்க முடியாத. மூக்கு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி அறிவு இருக்கா இல்லையா? குர்ஆன் தானே ஹதீஸ் தானேன்னு இல்லையே. குர்ஆனையும் ஹதீஸையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அம்மன் தஅഖுதூன், யாரிடமிருந்து எடுக்கிறீர்கள் என்பதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. யாரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்றும் சொல்வார்கள். தக்வா உடையவர்களுக்குத்தான் குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று குர்ஆன் சொல்லும். அப்ப கண்ணியம் என்பது மிக முக்கியமான விஷயம். முதலாவது இருக்க தன்னை அல்லாஹுவோடு சங்கமிக்க செய்வது. அல்லாஹுவோடு சங்கமித்து விட்டால், அல்லாஹுவிடத்தில் தன்னை அர்ப்பணித்து விட்டால், அல்லாஹுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும், அல்லாஹுக்கு எதெல்லாம் பிடிக்காது அது எனக்கும் பிடிக்காது. அதனால தான் அல்லாஹுக்கு சங்கைப்படுத்துதல் என்பது பிடிக்கும். எனவே அவங்க சொல்றாங்க, எந்த சாதாத்துகளாக இருந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்துவேன். இமாமுல் அரூஸ் மாப்பில் லப்பி ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிகளை கெட்டினாங்க. அவங்க தான் கெட்டின பள்ளியான்னு ஒரு ஆள் தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காண்டி பெரும் ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பள்ளி கட்டிட்டாலே அதுக்கு பேர் என்ன பள்ளி வைப்பாங்க தெரியுமா? முஹையத்தீன் பள்ளின்னு வச்சுருவாங்க. அதில் ரெண்டு விஷயம் வந்துடுது.
நீங்கள் வேண்டாம் பாருங்க, எங்கெல்லாம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹுடைய சபைகள் இருக்குமோ அங்கு சாதாரணமாக ஒருத்தர் ரொம்ப லேசாக ஒரு மாற்றுக் கொள்கையோடையும் உள்ள பூந்துட முடியாது. அந்த பாதுகாப்பு அங்கே வந்துடும். ரெண்டாவது விஷயம் என்ன, அந்த பள்ளி தரீகா சார்ந்த பள்ளிங்கிறதுக்கு தரீகாவின் நாயகருடைய பெயரையே சொட்டி விடுவார்கள். முஹியுத்தீன் பள்ளின்னு வச்சுருவாங்க. அப்படியெல்லாம் சேவை செஞ்சாங்க. ஏதாச்சும் மஜ்லிஸுக்கு போனாங்கன்னு சொன்னால் அந்த மஜ்லிஸ் ஆரம்பிக்க போகும் பொழுது அப்படியே திரும்பி பார்ப்பாலாம், யாராச்சும் சாதாத்து மாதிரி இருக்கிறாளான்னு பார்ப்பாலாம். சாதாத்து மாதிரி இருக்கா, சரி அப்போ ஆரம்பிச்சிருவோமா மஜ்லிஸேன்னு ஆரம்பிச்சிருவாளாம். வெளிகமங்கிற ஊருக்கு போகக்குள்ள ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாக, மஜ்லிஸ் ஆரம்பிக்கணும். என்னாச்சு, ஒரு ஆளையும் காணமே, சாதாத்தையே காணமே அப்படின்னு திரும்பி பார்த்தா இந்த ஊரில் சாதாத்து எவ்வளோ இருக்கிறாள், என்னாச்சு, இல்லை அவள் அங்கே போயிருக்கிறாக இங்கே போயிருக்கிறான்னு சொல்லி, சரி சாதாத்து புள்ள இருக்கான்னு கேட்டாலாம். அவன் பிறந்த புள்ள ஒன்று இருக்குன்னு தூக்கிட்டு வாங்கினாலாம். தூக்கிட்டு வந்து மஜ்லிஸில் வச்சதுக்கப்புறம் சரி சாதாத்து வந்துட்டாங்க ஆரம்பிங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு கண்ணியம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நான் சாதாத்துமார்களை கண்ணியம் செலுத்துவேன்னு சொல்கிறாங்க உமருல் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ நம்ம அவங்களோட பிள்ளைகளாக இருந்தால் இதெல்லாம் நம்ம எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தால் தான் நாம் அவங்களோட பிள்ளைகள், அவர்களை நாம் மதிக்கக்கூடிய யதார்த்தம் அதுதான். நான் சாதாத்துகளையும் மஷாயிஹ்மார்களையும் அல் உலமா, சாதாரண உலமாக்கள் இல்லை. இன்னைக்கு 7 வருஷம் ஓதுனவன் எல்லாம் உலமான்னு வந்துடுறான். 7 வருஷம் ஓதிட்டா உலமாங்கிற இது பேர் கிடைச்சிருது. அது இன்னைக்கு 5 வருஷமா மாறியும் போச்சு. 5 வருஷத்துல உலமா பட்டம் கிடைச்சிருது. ஏங்க அப்படி ஒரு பட்டம் சாதாரணம் 5 வருஷத்துல கிடைக்குதுன்னு சொன்னா எப்படி? 5 வருஷத்துல கிடைக்கும்னு சொன்னா எந்த உலமா? யோசிக்க வேணாமா? ரசூல் சொல்றாங்க என் வாரிசுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வாரிசுக்கு 5 வருஷம் போதாதே? அட நாசமாக போன சொத்தை வச்சிருக்க ஏன் வாரிசுக்கு 5 வருஷம் 7 வருஷம் ஒருத்தன் படிச்சுட்டு வந்துட்டான்னா அட பரவாயில்லை என் வாரிசை உட்காந்துக்கோ நான் சொல்ல முடியாது என்றால் என் முஹம்மது ரசூல் எப்படி சொல்லி இருப்பார்கள்? எனவே தான் அல் உலமா வரசத்துல் அன்பியான்னாங்க. அல் உலமா அல் உலமா ரப்பானியா, சாதாரண இந்த உலமாக்கள் கிடையாது, அநீதம் செய்பவர்கள் கிடையாது, அக்கிரமக்காரர்கள் கிடையாது, சத்தியத்தை விட்டும் தன்னை திசை திருப்பக்கூடியவர்கள் கிடையாது, யதார்த்த உலமாக்கள். அல் உலமான்னு சொன்னாங்க. அல் உலமா வரசத்துல் அன்பியான்னாங்க. அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமான்னு சொல்லுவான். இன்னமா யக்ஷல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் எல்லாம். அவன் அடியார்களில் அல்லாஹ்வை மிகுதமாக பயப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அல் உலமான்னு சொல்லுவான். அல்லாஹ்வு தெரியாதா? உலமான்னு சொல்லிட்டு போயிடுவான்ட்டு. இதுக்கு பின்னால எத்தனை நபர்கள் உலமாக்களா உருவாக்க போறாங்க, எத்தனை மதரசாக்கள் வரப்போகிறது, எத்தனை கலாச்சாலைகள் வரப்போகிறது, அத்தனை கலாச்சாலையில் பயிரக்கூடியவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் போய்விடுமா? அவனுக்காக வேண்டி தான நேரத்தை ஒதுக்குகிறான். 6 வருடங்கள் 7 வருடங்கள் எத்தனை நிமிடங்கள் அதில் ஒதுக்குகிறான். இறைவனுக்காக ஒதுக்குகிற ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அத்துணையும் தஸ்பீஹ் அவனுக்காக செய்யக்கூடிய அருகதை பெறுகிறானே, அப்படிப்பட்ட இறைவன் அந்த அடியார்களின் மீது கிருபை இல்லாதவனாக மாறிவிட்டானா? என் உலமா என்று சொல்லி இருக்கலாமே. அவன் அவர்களை வைத்து எனக்கு எந்த தேவையும் இல்லை. சாக்கடையில் புரண்டு வந்தவனை வைத்து நாம் எப்படி சந்தோஷப்பட முடியும்? அல் உலமா, அந்த உலமாக்களா இருக்கணும். அந்த அல் உலமாவாக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறைத்து மதிப்பிடுவார்களா? அட இன்னைக்கு யாருக்கு நாம உலமான்னு சொல்றோம்? உலமான்னு சொல்லிட்டு 7 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டான் அவன்லாம் உலமான்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விமர்சிக்கிறவன் ரசூலுடைய வாரிசாக எப்படி இருக்க முடியும்? அது ரசூலாகவே ஆனாலும் சரி, சொல்லுகிறான் ஷைத்தான், ரசூலாகவே ஆனாலும் சரி, அவங்களுக்கும் இல்முல் கைபு கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்றான், மறைவான ஞானம் இல்லைன்னு சொல்றான். அப்படின்னா எப்படி நம்ம எப்படி அவனை அல் உலமால் எடுக்க முடியும்? உலமான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஷைத்தானுக்கும் உலமா இருக்கிறான். அல்லாஹ் ஹிஸ்புல்லா என்று சொல்லுவான், ஹிஸ்பு ஷைத்தான் என்று சொல்லுவான். உலாயிக ஹிஸ்புல்லா அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன் என்றும் சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதே மாதிரி உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான் அலா இன்ன ஹிஸ்ப ஷைத்தானி ஹுமுல் காசிரூன் சொல்லுவான். ஷைத்தானுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப நாம் யாருடைய கூட்டம்? அதை சிந்திக்க கடமை பெறுகிறோமா இல்லையா? அப்ப அந்த உலமாக்கள், அந்த உலமாக்களை கண்ணியம் செலுத்த வேண்டும். அந்த உலமாக்கள் யார்? அல்ல உலமா, உலமாய ரப்பானியாக்கள், ஆரிஃபர் ரப்பானிகள், உலமாய ரப்பானிகள், அந்த ஷேகுமார்கள் தான். எந்த குறை மதிப்பும் இல்லாதவர்கள் தான், 10 மாத்து தங்கங்கள் தான்.
அந்த உலமாக்கள் அவர்களோடு சகவாசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சின்ன இழுக்க வருத்தம் சொல்கிறான்னா உரசி பார்க்க வேண்டியவங்க நம்ம ரசூல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு உரசி பார்க்க வேண்டிய ஆள். நீங்கள் வேண்டாம் பாருங்கள், இன்றைக்கி நம்ம எதெல்லாம் மாற்றுக்கொள்கை உடையவர்கள் என்று சொல்கிறோமோ நமக்கு அவங்களுக்கு எந்த சொத்து பிரச்சனை இருக்கா, ஏதாச்சும் வம்பு உதும்பு இருக்கா? ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருக்கிற தகுதியே இல்லைன்னு சொல்கிறான். ரசூலுக்கு கிடைக்கிற அந்தஸ்தை குறைத்து மதிப்பிடுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உயர்வுக்கு களங்கம் கற்பிக்கிறான். அப்போ தான் நமக்கு வேதனைப்படுகிறது. நாம் அவனோட விரோதமாக இருக்கிறோம். விரோதம் என்று சொன்னால் அவனை நாம் வெறுக்கல்ல, அவன் சேட்டையை நம்ம வெறுக்கிறோம். அந்த குணத்தை எப்பொழுது அவன் விடுவானோ, நான் அவனு சகோதரன், எனக்கு மத்தியில் என்ன இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லையே, அதை புரிய வைப்பதற்காக வேண்டி நாம் வெறுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அதை நாம் செய்யலை, நம்ம செய்யணும்னு சொல்கிறேன், அதை நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன், ஒரு அருவருக்கத்தக்க மோசமானதை ஒன்றை நீங்கள் தடை செய்யப்பட்டதை இல்லை வெறுக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பார்த்த நபர் செய்ய வேண்டியது 3 பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு மோசமான ஒன்று இருக்குன்னா அதை நீங்கள் 3 விதத்தில் கையாள வேண்டும், அந்த கடமை உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. 1வது என்ன, அதை நீங்கள் உங்கள் கரத்தால் தடை செய்யுங்கள் அப்படின்னாங்க. முடிஞ்சா அதை நிறுத்துறதுக்கு பாருங்க, அப்படிப்பட்டவனை நீங்கள் புறம் தள்ளுவதற்கு பாருங்கள். இல்லை என்றால் அடுத்த காரணம் என்ன, ஃபபி லிசானி, அவன் நாவால சொல்லி தடை செய்யட்டும். அப்படி இல்லையா ஃபபி கல்பி, அவன் உள்ளத்தாலையாவது அதை வெறுத்து இருக்கட்டும். ஃபதாலிக அல்ஆஃபுல் ஈமான், அதுதான் ஈமானின் ஆக பலகீனமான ஒன்றுன்னாங்க. அது கூட நம்மக்கிட்ட இல்லைன்னா இப்படி நாம் புரிய வைப்பதற்காக செய்ய வேண்டும். ஹைர். அப்போ 2வது குணத்தை அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, கண்ணியம் கொடுக்க மறுத்தால் அவன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டும் அப்பாற்பட்டு விடுவான். 3வது விஷயம், மா நசீது கௌலி ஷைഖி தர்ஃபத ஐன், என்னுடைய ஷேகுடைய சொல் இருக்கா இல்லையா, ஒரு கண் இமை பொழுதேலும் அதை நான் மறந்தது கிடையாது. என் ஷேகிட்ட நான் என்ன அர்ப்பணித்த காலத்திலிருந்து அவர்களுடைய சொல்லை வார்த்தைகளை நான் ஒரு நொடிப்பொழுது ஒரு கண் இமைப்பொழுதேனும் அவர்களுடைய சொல்லை விட்டும் நான் மறந்து நடந்தது கிடையாது. தன்னை அர்ப்பணித்து விட்டால் அந்த ஷேகில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடுவேன்னு சொல்கிறாங்க. ஹைர். அந்த பெருமகனாருடைய உன்னதமான, அதனால தான் தன் பிள்ளைக்கு பிள்ளைக்கு அந்த பேரை தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, தன் ஷேகோட பேரை. அப்போ ஷேக் வந்துட்டாங்க, தைக்கா சைவப்பா பிறந்ததோட ஷேக் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே ஷேக் மௌலல் புகாரி ரதியல்லான்னு வந்துட்டாங்க. வந்த உடனே அப்பா பிள்ளை பிறந்திருக்குன்னு கையில் கொடுத்த உடனே உடனே என்ன செஞ்சிட்டாங்க, யாரா அப்துல் காதர் அப்படின்னு வச்சா. அவன் மனசுலையும் அதான் இருந்துச்சு, இருந்தாலும் ஷேக் இருக்கிறாள், ஷேக்கிட்ட தன்னை கொடுக்கணுமே, அப்துல் காதர்னு வச்சாங்க. அப்போ வைக்கிறதுக்கு முன்னால் சம்பவம் நடக்குது. சரி, பிள்ளைக்கு பக்கத்தில் உள்ளால் சொல்கிறா, அவர் தேனை எடுத்துகிட்டு வாமா அப்படிங்கிறா. தேனை எடுத்துகிட்டு வாமா, தேனை தொட்டு வைக்கட்டும். அது இவளுக்கு தெரியாது. உடனே அவ சொல்கிறாங்க, உமரே பிள்ளையை கொண்டு வாங்க அப்படின்னாங்க. தேனை விட சிறந்த ஒன்று நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்படி கொண்டு வந்தவொடனே அப்படியே நாக்கை கொடுத்தாங்க. மௌலல் புகாரி தங்களுடைய நாக்கை கொடுத்தாங்க. தக்கா சாஹிபப்பா அப்படியே அதை சுவைத்ததை பார்த்து ஆனந்தம் அடைந்தார்கள் உமருல் காஹிர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொன்று, ஷேகுமார்கள் எதை செஞ்சாலும் அல்லாஹுடைய ரசூல் எதை செஞ்சாங்களோ அதை தான் செய்வாங்க. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யாராச்சும் பிள்ளையை கொண்டு வந்த தம் பேர பிள்ளை ஹசன் ரதியல்லான்னு பிறந்தவனே கொண்டு வந்து கையில் கொடுத்த உடனே ரசூல் நாக்கை கொடுத்துட்டு சொன்னால் அவள் நல்லா சுவைச்சாக. உடனே ஃபாத்திமான்னு சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளை நல்லா சுவைக்கிறானே அப்படின்னா. அது மாத்திரமில்லை, ஃபாத்திமா நாய் சொல்கிறாங்க, என் பிள்ளை அழுவுனா நான் ரசூல் கையில் கொடுத்துருவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முழுமையான அந்த நாக்கை கொடுப்பார்கள். அதை சுவைத்தால் அன்றைய பொழுது அவர்கள் எந்த உணவும் உட்கொள்ள மாட்டார்கள், எந்த பானமும் குடிக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதை போன்று அனுபவித்தார்கள். என்ன ஒன்று இருக்குல்ல, அரசர் இருக்கிற இடத்துல ஆண்டிக்கு என்ன வேலை, அடுத்தவனுக்கு என்ன வேலை இருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில் ரசூலுடைய உமிழ்நீர் சென்ற பின்பு எந்த உணவு தான் அவருக்கு தேவைப்படும். அதே போன்று தான் ரசூல் இருக்க வேண்டிய இடத்தில் யாருக்கும் இடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முதன்மை இடம். நக்கி கல்வி மின் துகூலில் கைரி சூயில் அதபி, என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்து என்றார்கள். நீ அல்லாத ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. தைக்கா சாஹிபப்பா ரலியல்லாஹு அன்ஹு. கணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியெல்லாம் இருக்கு. தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க கொடுக்க வேண்டும், தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட வேண்டும். அதுதான் யதார்த்தம், அதுதான் உள்ளமை. அதை கற்றுத்தருவது தான் தரீகா, அதன் யதார்த்தத்தை புரிய வைப்பது தான் தரீகா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில்
உன்னதமான பெருமகனார். தங்களுடைய அந்த வாழ்க்கை என்பது அவர்களுக்கு ஒரு 52 வயசு தான், 53 வயது, இவ்வளவு குறைந்த கால வாழ்க்கை தான் இருந்தது. இவ்வளவு குறைந்த கால வாழ்க்கை இந்த உலகில் வாழ்ந்து அவர்களுடைய அந்த இன்திகால் ஆனாங்க. ஆனால் அப்படி இருக்க அந்த பெருமகனார் சாதாரணமாக விட்டுட்டு போகலை. எல்லாம் தன் ஷேகை அர்ப்பணித்ததுன்னா சாதாரண விஷயம் இல்லை. இங்கே இருக்கும் பொழுது தான் பெருமகனார் ஷேகனா பாலப்பா நுஸ்கியை படங்கியிருக்கிறாங்களே முகதும் பள்ளி, அந்த பள்ளியில் இருக்கிற சமயத்தில் தான் மௌலூல் புகாரி தங்களுடைய அழைப்பு வருகிறது. அங்கே போகிற பொழுது தான் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும். நேற்று கூட ஷேகனா ஜலீல் முஹிதீன் ஹசரத் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. போகிற பொழுது கடலை கடந்து அந்த ஆற்றை கடந்து செல்கிறார்கள். அப்படி எந்திரிச்சு அப்படி போகிறாங்க, ஆற்றில் நடந்து போகிறாங்க. ஆற்றில் நடந்து போகிறத பார்த்தாங்களா இல்லையா? ஆற்றில் நடந்து போகிறத பார்த்தாங்களா இல்லையா? அதை பார்த்த ஒரு ஐயர் தம்பதி, சாதாரண நம்ம இல்லை ஐயர், இன்னும் சொல்லப்போனால் வழிமார்களை இஸ்லாமியர்கள் ரொம்ப உயர்வாக வைக்கிறத விட மாற்று மத சகோதரர்கள் தலையில் தூக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய சந்தோஷங்கள் கிடைச்சிருக்கு. ஹைர், அவங்க அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் பாருங்களேன், இன்னும் வந்திருக்கிறாங்க அவளுடைய இதுக்காக வேண்டிய இவங்க இருக்கிறது எங்க ஆள் அங்கிருந்து வந்திருக்கிறாங்க, தீவை கடந்து வந்திருக்கிறார்கள், இந்த இடத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சித்த மருத்துவர் அவர்கள் அந்தமான் தீவிலிருந்து வந்திருக்கிறார்கள், பார்க்குறோம். ஹைர், அப்போ அப்படி கடந்து செல்கிற பொழுது ஐயர் தம்பதி, அந்த தம்பதி பார்க்குறாங்க, என்னடா ஆச்சரியமாக இருக்கு, ஒரு அதிசயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிசய மகானை சந்தித்து உமருல் காஹிர் ரலியல்லாஹு சந்தித்து உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கு, என்னோட பிள்ளை இல்லை, துவா செய்யுங்களேன், அது கிடைக்கணும், நீங்கள் இப்படி அற்புதம்லாம் காட்டுறீங்களேன்னு சொன்ன உடனே சரி சரி உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி வெத்தலையை சவைச்சதை கொடுத்து சாப்பிடு, உனக்கு ஆண்மகம் பிறப்பான், அப்போ நான் பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. மௌலூல் புகாரி தங்கள்கிட்ட இருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். அவர்களிடத்தில் இருக்கிற பொழுது ஒரு நாள் வருகிறேன் என்று சொன்ன பொழுது, என்ன உமரே உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டு வந்த பிள்ளை பிறந்த பேர் வைக்க போகிறீங்களான்னு கூட அந்த ஷேகு கேட்ட அந்த வரலாறுகள் எல்லாம் இடம்பெறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இதில் இலங்கையில் இருக்கிற சமயத்தில் தான் அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பான்னு ஒரு ஆள் இருந்தார். அப்துல் ரஷீத் தங்கள்னு சொல்லிட்டு ஒரு பெருமகனார். அந்த பெருமகனார் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி தான் அவர்கள் யாரிடத்தில் அந்த செய்தி இந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்தாங்களோ அவர்கள் சொன்ன நபர் என்னிடத்தில் சொன்ன வார்த்தை இருக்கிறாங்க. திடீர்னு எப்படி தான் இந்த பக்கம் ஒளி செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஹவுலு அந்த பக்கம் பள்ளி, இங்கே ஒளி செஞ்சிட்டு இருந்தாங்கள, திடீர்னு பார்த்தா இவங்க இந்த பக்கம் ஒளி செய்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க அந்த பக்கம் நின்றுக்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா இவங்க முந்தி அங்கிட்டு போகிறாங்க. இவங்க இப்படி குனிஞ்சிட்டு இப்படி திரும்பக்குள்ள பார்த்தா அவங்க அந்த பக்கம் நிற்கிறாங்க. சுற்றி வருவதற்கு அந்த நிமிடங்கள் போதாது. அப்போ என்னவாப்பா இப்போ தான் அங்கே நின்றியா, திடீர்னு இப்படி வந்துட்டீல அப்படின்னு கேட்ட உடனே அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பா சொன்னாலாம், நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்த பெருமகனார். அவங்க சொன்னாலாம், இல்லை என்ன ஃபாருக்கு, அவட பேரை சொல்லி, என்ன ஃபாருக்கு ஊத்த மறந்து போத, ஒரு குப்பை தண்ணியில் மிதக்குத, இது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டாலும், ஒரு குப்பை மிதக்குது, ஒரு மகளுக்காக இருக்கக்கூடிய இந்த மனுஷன் அதில் நடக்கிறதுக்கு சக்தி பெற மாட்டானா அப்படின்னாங்க. ஹைர், கணியத்திற்குரிய பெருமக்களே, அப்போ அதிசயங்கள் என்பது வழிமார்களிடத்தில் வெளிப்படும். ஆனால் அதிசயங்களை வைத்து வழிமார்கள் நிர்ணயிக்கப்பட மாட்டார்கள். அஹ்லாக்குகளை வைத்து நிர்ணயிக்கப்படுவார்கள், அந்த குணங்களை வைத்து நிர்ணயிக்கப்படுவார்கள். ஹைர், இறுதியாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாதாக்களோடு நாம் சார்ந்திருக்கிறோம், அவர்களோடு சேர்ந்திருக்கிறோம். இதன் யதார்த்தம் நாளைக்கு மறுமையில் அவங்களோட இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். நாளைக்கு மறுமையில் அவங்களோடு இருக்கணும் இல்லையா, அவர்களோடு சார்ந்திருக்க வேண்டும் இல்லையா, அதுதான் மிக முக்கியம். அந்த அடிப்படையில் உஹதுடைய போர்களெல்லாம் நடக்குது. அந்த போர்க்களத்தில் எப்படிப்பட்ட சூழல்னு நமக்கெல்லாம் தெரியும். அந்த செய்திகளை நம்ம பல பயான்களில் கேட்டிருப்போம். அப்படி இருக்கிற சூழலில் தல்கா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்கள் எல்லாம் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுற்றி நின்று பாதுகாத்தார்கள். பல அம்புகள் பாய்ந்து அவர்களுடைய கரங்கள் எல்லாம் சல்லடைகளாக துளைத்திருந்தது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய இதெல்லாம் அப்படியெல்லாம் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நின்று அந்த அம்புகளை எல்லாம் கையில் வாங்கி அந்த பெருமகனார் நடந்து வருகிற பொழுது சஹாபிகள் சொல்வார்களாம், இதோ பாருங்கள், தன் வாழுகிற பொழுதே ஒரு கையை சுவனத்திற்காக கொடுத்த பெருமகனார் வருகிறார் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெருமகனார். இப்படியெல்லாம் இருக்குது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். அந்த இடத்தில் ஒரு பெண்மணி வீரமங்கை போரிட வருகிறார்கள். வந்தால் அந்த பெண்மணியை எதிர்த்து பல பலவான்கள் நிற்கிறார்கள்.
வாராங்க, முன்னாடி வாராங்க. உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. வந்தவுடன் இப்னு கமியா என்று சொல்பவன் ரசூலை குறிவைத்து வருகிறான். இந்த பெண்மணி வாளை கையில் ஏந்தி அவர்களோடு அந்த எதிரியோடு போரிடுகிறார்கள். இப்னு கமியாவுடைய ஆற்றல் மிக வலிமையானது. ஆனால் இந்த பெண்ணிடத்தில் போர் புரிகிறானே என்று யாரும் நம்மை ஏளனப்படுத்தி விடக்கூடாது என்பதால் கோபித்தவனாக தன் வாளால் ஒரு வெட்டுகிறான். இப்னு கமியா உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தோளை பாய்ந்து அந்த வாள் செல்கிறது. அப்படியே அவர்கள் தங்களுடைய அந்த வாளை தூக்க முடியாத அளவிற்கு பலகீனம் அடைகிறார்கள். செய்தனா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக போரிடக்கூடியவர்கள் இல்லையா உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹு? ரசூலுடைய கண்கள் எதிரியை பார்க்கவில்லை, உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹை பார்க்கிறது. உடனே சொல்கிறார்கள், உதவி செய்யுங்கம்மா. அவருடைய மகனார், கடைசி மகனாரிடத்தில் சொல்கிறார்கள், தாய்க்கு உதவி செய்யுமான்னு சொல்றாங்க. இந்த தாயை தூக்கிய மாத்திரத்தில் அந்த சீமாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் ஒன்றை தருவீர்களா? இந்த போர்க்களத்தில் இறைவனுக்காகவும் இறை தூதருக்காகவும் போரிட்ட இந்த போர்க்களத்தில் என் கணவனை இழந்து விட்டு, கணவன் அந்த போர்க்களத்தில் இழக்கப்பட்டு விட்டார்கள், தன்னுடைய ஒரு பிள்ளை இழந்து விட்டார்கள், அப்படியெல்லாம் இழந்து விட்டேன். இப்படிப்பட்ட எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமா? உம்மு உமரா, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நாயகமே, எனக்காக நீங்கள் ஒரு துஆ செய்ய வேண்டும். நாளை மறுமையில் சுவனபதியில் நான் உங்களோடு இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் இருக்க வேண்டும், என் கணவர் இருக்க வேண்டும், அனைவர்களும் உங்களோட இருக்கணும், அதுக்கு துஆ செய்வீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த போர்க்களத்திலேயே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இவர்களையும் இவர்களுடைய கணவரையும் இவருடைய பிள்ளைகளையும் சுவனில் என்னோடு ஆக்கி வைத்து விடு என்று கேட்டார்கள். இந்த கிடைக்குமா அந்த வாக்கியம்? எவ்வளவு கேட்டிருக்கலாம் அவர்கள். ரபியா, கேளுங்கள் கேளுங்கள் என்றார்களே, என்ன வேண்டும் கேளுங்கள். கடும் குளிர் நேரம், அது கடுமையான குளிர் நேரம். குளிர் நேரத்தில் அந்த தண்ணீரை கொண்டு வைத்து சுடு தண்ணீரை சற்று அது கொதிக்காத அது சூடாக்கி வைத்து தண்ணீரை ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜத்துடைய காலை சுபகுடைய நேரம் நெருங்குகிறது. தஹஜ்ஜத்துக்கு எழும்புறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து வைக்கிறார்கள். இந்த உலகில் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்று யாரும் நடந்தவர்கள் கிடையாது. தனக்கு செய்த எந்த உபகாரிக்கும் அவர்கள் மறு உபகாரம் செய்யாமல் இருந்தது கிடையாது. ரபியா, என்ன வேண்டும் கேளுங்கள். சல்லியா ரபியா, கேளுங்கள் அப்படின்னாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு கஷ்டம் இருக்கிறது, எனக்கு தேவை இருக்கிறது, எனக்கு வேண்டல்கள் நிறைய இருக்கிறது, துஆ செய்யுங்கள் என்று கேட்டிருக்கலாமே. இல்லை இல்லை, முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்கணும்னு கேட்டாங்க. அவ கைரது அலிக்கியா ரபியா, ரபியா வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கும் பொழுது, இல்லை இல்லை எனக்கு அதுதான் வேண்டும். வேறு ஏதாச்சும் வேணுமா? இல்லை இல்லை நாயகமே, அதுதான் எனக்கு வேண்டும் என்றார்களே. அந்த ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இந்த உலகில் யார் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்களோ, குன் மஅல்லாஹ் அவ் மஅமை யகூனு மஅல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வோட இருங்க, இல்லைன்னா அல்லாஹ்வோடு இருக்கக்கூடியவர்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் மிக முக்கியம். நாம் யாரோடு இருக்கிறோமோ அதுதான் முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட அந்த ஹதீஸை அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஹதீஸை போன்ற ஒரு சந்தோஷத்தை தந்த ஹதீஸ் வேறு எதுவும் இல்லை என்று சஹாபிகள் சொன்னார்களே. அந்த ஹதீஸை போன்ற எந்த ஹதீஸும் எங்களுக்கு சந்தோஷத்தை தந்ததில்லை என்றார்களே. மதஸ்ஸா, எப்பொழுது மறுமை வரும்? மஅதத்தலஹா, அதற்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? நான் அதற்காக எந்த ஒரு பொருளையும் தயார் செய்யவில்லை. ரசூல் கேட்கிறார்கள், நாளை மறுமை எப்பொழுது வரும் என்று கேட்ட தோழரிடத்தில் கேட்கிறார்கள். அப்படி கேட்பதற்கு, உங்களுக்கு அதை கேட்பதற்கு முன்பாக நீங்கள் ஒன்றை சிந்தித்திருக்க வேண்டுமே, அதற்காக நீங்கள் எதை தயார் செய்து வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன? நான் பெரிசாக ஒன்றும் தயார் செய்யவில்லை, அதிகமான நோன்புகளையோ அல்லது மேல்மிச்சமான தொழுகைகளையோ அப்படி நான் ஒன்றும் தயாரித்து வைக்கவில்லை. இன்னி வஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் நேசித்து வைத்திருக்கிறேன், அந்த நேசம் தான் என் உள்ளில் புகுந்திருக்கிறது என்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அன்த மஅமன் அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசித்தீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் என்று சொன்னார்களே. அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிற அனஸ் இப்னு மாலிக் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது ரசூலிடத்தில் 10 ஆண்டு காலங்கள் இளமை பருவ காலங்களை தியாகம் செய்த பெருமகனார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முழுமையான துஆவை பெற்ற பெருமகனார், தான் வாழும் காலத்திலேயே 120 பிள்ளைகளை தன் கரத்தாலே கபரில் வைப்பதற்கு அளவுக்கு அவர்களுடைய ஆயுள் நீளமாக்கப்பட்டதே. அத்தகைய பெருமகனார் அனஸ்
இப்னு மாலிக் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸினுடைய நிறைவில் சொல்வார்கள், எப்படி தெரியுமா? இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ அபூபக்கர வ உமர என்று அவர்கள் சேர்த்தே சொல்லி காட்டுவார்கள். நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை நேசிக்கிறேன், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவை நேசிக்கிறேன் என்று சொன்னார்களே, அவர்கள் நமக்கு ஒரு வாசலை திறந்து வைத்தார்களே. அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பது மாத்திரம் நேசம் அல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை நேசிக்க வேண்டும். அதாவது ரசூலுக்கு அடுத்ததாக என்று போய்விடும், அதற்கு பின்னால் வரக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர்கள் முடித்து விட்டார்கள். வார்த்தை அஞ்சு முடித்தார்கள் என்று தான் ஹதீஸ் துறை வல்லுநர்கள் சொல்வார்கள். இல்லை என்றால் பட்டியலிட்டு இருப்பார்கள் அவர்கள். அப்ப நாம அல்லாஹ்வை ரசூலை நேசிக்கிறதல்ல, அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்தவர்களையும் நேசிக்க வேண்டும், அந்த நேசத்தோடு இருக்க வேண்டும். காரணம் ஒரே ஒரு குறிக்கோள் தான், நாளை மறுமையில் நாம் அவர்களோடு இருக்க வேண்டும். அதுதான் நமது குறிக்கோள். அப்படி கிடைக்கும், அந்த வாக்கியம் வரும், அது சித்தமாகும். யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வோடு இருந்தவர்களுக்கு, அல்லாஹ்வோடு இருந்தவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தவர்களுக்கு, ரசூலை நேசித்தவர்களை நேசித்தவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியில் தன்னை தியாகம் சித்தப்படுத்தி கொண்ட அந்த ஷேகுமார்களை அன்பு வைத்தவர்களுக்கு, அவர்களிடத்தில் தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு, அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியவர்களுக்கு, கியாமத் பரிபந்தம் வரை வரக்கூடிய சாதாத்துமார்களை கண்ணியப்படுத்தியவர்களுக்கு, உன்னதமான இந்த உலக வாழ்க்கை துச்சமென மதித்து மறுமை வாழ்க்கையே சித்தம் என்று நினைத்துக் கொண்டு தன்னை முழுமைப்படுத்திக் கொண்ட மேன்மக்களோடு தன்னை தொடர்புபடுத்தியவர்களுக்கு, ஒழுக்கமாக தன்னை அதவாக அந்த ஷேகுமார்களிடத்தில் முன்னிலைப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த உலகம் மாத்திரம் அல்ல, நாளை மறுமையிலேயும் உயர்ந்த சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் நம் குற்றங்களை மன்னிப்பானாக, நமது பிழைகளை பொறுத்துக் கொள்வானாக, அவன் உகந்த நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக, நேர்வழி பெற்ற நன்மக்களோடு நம்மை இணைத்து வைப்பானாக. சுகதாக்கள் சாலிஹீன்களான நன்மக்கள் எந்த ஹிதாயத்தில் இருந்தார்களோ அந்த ஹிதாயத்தில் நம்மை சித்தப்படுத்துவானாக. உன்னதமான பெருமக்களுடைய வாழ்க்கைகள் எந்த வகையில் அமைந்ததோ அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற வழியில் நம்மை செலுத்துவானாக. எல்லா விதமான மோசங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, மோசமான வியாதிகளை விட்டும் காப்பாற்றுவானாக. இந்த நாதாக்களுடைய பரக்கத்தினால் உள்ள சம்பந்தப்பட்ட நிஃபாக், குஃபர், ஷிர்க், மோசமான வியாதிகளை விட்டும் காப்பாற்றுவானாக. அந்த மேன்மக்கள் எந்த வழியை இந்த உலகில் காட்டி சென்றார்களோ அந்த வழியில் காலமுள்ளளவும் நாம் நடைபெறவும், நமது சந்ததிகள் கியாமத் பரிபந்தம் வரை தொடர்கிற சந்ததிகள் நிலைத்திருக்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தன் ஷைக் தன்னிடத்தில் கேட்ட பொழுது அந்த பெருமகனார் சொன்னார்களே, உமரே என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்ற பொழுது, இந்த உமருக்கு என்ன வேண்டும்? ஷைகை தாங்கள் தான் வேண்டும் என்று சொன்னார்களே. அந்த பாக்கியம் பெற்ற வார்த்தையின் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. இந்த உலகில் வாழுகிற காலத்திலேயே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை கனவிலும் நனவிலும் தரிசிக்கும் பாக்கியத்தை செய்வானாக. தூய்மையான ஷேகுமார்களை சந்திக்கும் பேற்றினை வழங்குவானாக. மோசமான கொடிய விதமான நோய்கள், இந்த கேன்சர் போன்ற கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமது உறுப்புகளை நமக்கு பாரமாகி விடாமல் காப்பாற்றுவானாக. நமது பிள்ளைகளை நம்மை ஒதுக்கி விடாமல் காப்பாற்றுவானாக. நமது பெண்மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கர்ப்பழுக்கம் உள்ள பிள்ளைகளாக ஆக்குவானாக. மோசமானவர்களுக்கு அவர்கள் இரையாகி விடாமல் காப்பாற்றி விடுவானாக. வழிகேட்டான கொள்கைகள் நமது பிச்சலங்களுடைய உள்ளங்களிலும் புகுந்து விடாமல் பாதுகாப்பானாக. அவனை தவிர வேறு யாரிடத்திலையும் நாம் தேவையாகாத அளவிற்கு அல்லாஹ் நம்மை தயார்படுத்துவானாக. அவன் நேசர்களின் மூலமாக நாம் எல்லாம் மிக உயர்வான அந்தஸ்தை பெறுவதற்கு அருள் புரிவானாக. தேவைகள் என்று வந்துவிட்டால் அக்னா அம்மன் சிவாக் என்று சொல்கிற அந்த வழியில் அல்லாஹ் நம்மை தரிபடுத்துவானாக. திறமையான இந்த உலக வாழ்க்கைகளை நிறை செலுத்துகிற பொழுது ஒதுவுடனே, தூய்மையான எண்ணத்துடனே, இஹ்லாஸான உள்ளத்துடனே, தாயமான முறையில் நாம் சுஜூதில் இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் நமது ஆன்மாவை பிரிப்பானாக. அந்த ஈமானான வாழ்க்கை, அந்த பிரிவுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த வண்ணம் அந்த முடிவை நமக்கு தருவானாக. நமது ஷேகுமார்களை ஹாலிராக்கி அந்த முடிவை நமக்கு ஆக்குவானாக. கபரை ஒளிமயமாக்குவானாக, மறுமையை மகிழ்ச்சியாக்குவானாக. விசாலமான சுவனபதியை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. பெருமானாரின் அண்டை அயலாராக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அவர்களுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. உயர்ந்த சுவனபதியில் அவன் உகந்த நன்மக்களுக்கெல்லாம் வழங்குகிற மிகப்பெரிய அருளான அல்லாஹுடைய லிகா என்ற தரிசனத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இந்த பாக்கியமான மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் கேட்ட பிரார்த்தனைகளை, இந்த சங்கையான சுவன பூஞ்சோலையில் கேட்கிற பிரார்த்தனைகளை இந்த நாதாக்களின் அருளால் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. على
إله